என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நாம் கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். அதுக்கு பேன் வச்சு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு குட்டி பச்சை மிளகாவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி கலவைக்கான உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள். இதில் பாருங்கள், நான் 3 சப்பாத்தி எடுத்து குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சேர்த்துடலாம். சப்பாத்தி 1 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ இது இல்லாமல் 1 கப் அளவுக்கு சால்னா சேர்த்துக்கலாம். நான் வெஜிடபிள் சால்னா சேர்க்குறேன். உங்கள்கிட்ட சிக்கன் சால்னா தான் நீங்கள் சிக்கன் சால்னா கூட சேர்க்கலாம். சப்பாத்தி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம முட்டை சேர்த்துடலாம். இப்போ நம்ம முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் 1 கப் வெஜ் சால்னா ஆட் பண்ணேன். அதனால சப்பாத்தி நல்லா ஊறி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சால்னாவோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. நம்மளோட கொத்து சப்பாத்தி தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.